Hello friends, welcome to தாளிப்பு ஓசை. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் பிட்லை. சூப்பரான ஒரு மெயின் கோர்ஸ் ரெசிபி. இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பாவக்காய் பிட்லைக்கு தேவையான மசாலா பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட தனியாக சேர்த்துருக்கேன். தனியா ஓரளவு வறுப்படும் பொழுது கடலைப்பருப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், இது கூடவே ஒரு 10 மிளகு வந்து முழு மிளகையும் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவான வெந்தயத்தையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா கூட வறுக்கலாம், ஆனால் வந்து கரெக்டாக கரிஞ்சிடாமல் வறுக்கணும். மிளகாய் வந்து ஒரு 6 சேர்க்குறேன். காரமே இந்த மிளகாய் மட்டும்தான், அதனால் உங்களுக்கு அதிகமாக காரம் தேவை அப்படின்னா ஒரு 8 மிளகாய்க்கு மேலே கூட நீங்கள் 8லேருந்து 10 மிளகாய் கூட வச்சுக்கலாம். நல்லா வாசனை வந்துருச்சு, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே கடாயில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு வந்து தேங்காய் சில்லு சில்லாக போட்டு வச்சுருக்கேன். இதை வதக்கிக்கலாம். தேங்காவை நல்லா வறுத்தாச்சு. ரொம்ப கலர்லாம் மாற விடணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயிலில் நான் வந்து ஒரு 1/4 கிலோ பாவக்காவை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். நல்லா இதுலேயே அதை வதக்கிக்கலாம். இந்த ஆயில்லையே வறுத்து வச்ச இந்த பொருட்களை நல்லா வந்து தண்ணி சேர்த்து விழுதாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பாவக்காய் பிட்லை குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு எலும்புச்சம்பளம் சைஸில் உள்ள புளியை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு வந்து ஒரு 50 கிராம் பருப்பு எடுத்து நல்லா குழைவாக மஞ்சள்தூள் சேர்த்து வேக வச்சுருக்கேன். கொண்டக்கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு பருப்போடையே சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே நம்ம இந்த குழம்புல சேர்க்க போகிறோம். பாவக்காய் இது போல் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு இது மாதிரி ஆகிறதுக்கு. இதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிடலாம். யூஸ்வலாக இந்த குழம்புக்கு வந்து புளிப்பும் காரத்தன்மையும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான் அந்த கசப்பு தன்மை நம்மளுக்கு வந்து பெருசாக தெரியாத அளவுக்கு இருக்கும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். காய் வந்து புளி தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். புளி தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும் போதே வறுத்து அரைச்ச இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இதில் பருப்பையும் கொண்டக்கடலையும் நம்ம சேர்த்துடலாம். மசாலா வறுத்துட்டு அரைச்சதுனால நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் கொண்டக்கடலைகளை சேர்த்துட்றேன். இது கூடவே நம்ம வேக வச்சு துவரம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. தாளிப்பை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். சூப்பரான நல்ல புளிப்பு காரமான பாவக்காய் பிட்லை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.